கர்நாடக மாநிலம் ஹசன் மாவட்டத்தில் ஜூன் ஜூலை மாதங்களில் 40 நாட்களில் 24 பேர் திடீர் மாரடைப்பால் மரணமடைந்ததும் இதில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் என்பதும் மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கர்நாடக மாநில அரசு ஒரு மருத்துவ குழுவை அமைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. கரோனா பாதிப்பு மற்றும் தடுப்பூசிகள் தான் இதற்கு காரணம் என்று பேசப்பட்ட நிலையில் மருத்துவ அமைப்புகள் அதனை மறுத்தன. இந்நிலையில் கரோனா தடுப்பூசிகள் தான் திடீர் மரணங்களை ஏற்படுத்துகின்றன என்பதற்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை என்று இந்திய மருத்துவ சங்கத்தின் கரோனா தடுப்பு குழுவின் இணைத் தலைவர் டாக்டர் ராஜீவ் ஜெயதேவன் கூறியுள்ளார். எனினும் கரோனா தீவிர பாதிப்பிற்கும் அதன் பின்னர் வரும் இதய நோய் பிரச்சனைகளுக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிவித்தார். ஏனெனில் கரோனா வைரஸ் இரத்த நாளங்களின் உள்புறணியை சேதப்படுத்துகிறது. இது பின்னர் மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது என்று கூறினார். கரோனா தடுப்பூசிகளை அவசரமாக அங்கீகரித்து விநியோகித்தது ஹசன் மாவட்டத்தில் ஏற்பட்ட மாரடைப்பு இறப்புகளுக்கு காரணமாக இருக்கலாம் என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறியுள்ளது பற்றி கரோனா தடுப்பூசி மற்றும் மாரடைப்பு மரணங்கள் பற்றி சமூக ஊடகங்களில் பலவாறாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் கரோனா தடுப்பூசிகள் தான் இந்த திடீர் மரணங்கள் ஏற்படுகின்றன என்பதற்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. கரோனா தொற்று நோய்க்கு முன்பாகவே இளைஞர்களிடையே திடீர் மரணம் என்பது அறியப்பட்ட ஒன்றுதான். 35 வயது முதல் 45 வயது உடைய 1700 பேரில் ஒருவர் ஆண்டுதோறும் திடீரென இறக்கிறார். இதற்கான காரணங்கள் வேறுபட்டவை. வயதானவர்களில் மாரடைப்பு ஒரு பொதுவான காரணமாகும். அதே நேரத்தில் இளம் மற்றும் நடுத்தர வயதினரின் இதய துடிப்பில் பிரச்சனைகள், கார்டியோமயோபதி போன்ற இதய கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பக்கவாதம், தொற்றுகள், நச்சுகள், நுரையீரல் பிரச்சனைகளும் இறப்புக்கு காரணமாக இருக்கலாம். கரோனா தடுப்பூசிகளின் பாதுகாப்பு இந்தியாவில் மட்டுமின்றி உலகளவிலும் பல்வேறு ஆய்வுகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளன. தடுப்பூசிகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை செயல்படுத்துகிறது. இந்த அலட்சியின் விளைவு காரணமாக காய்ச்சல், உடல்வலி போன்ற பக்க விளைவுகள் ஏற்படுகிறது. சில குறிப்பிட்ட தடுப்பூசிகள் தான் மிகவும் அரிதான பக்க விளைவுகளை கொண்டிருக்கின்றன. உதாரணமாக அமெரிக்காவில் பயன்படுத்தப்படும் mRNA தடுப்பூசிகள் குறிப்பாக இளம் ஆண்களில் 37,000 பேரில் ஒருவர் என்ற விகிதத்தில் மாரடைப்பை ஏற்படுத்தும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அடினோ வைரஸ் வெக்டர் தடுப்பூசிகள் இரத்தம் உறைதல் மற்றும் இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை குறைக்கும் VITT எனும் அரிய நிலையை ஏற்படுத்தலாம். 50,000 முதல் 1,00,000 பேரில் ஒருவர் இதனால் பாதிக்கவும் படலாம். மயோகார்டிடிஸ் எனும் இதய தசைகளில் வீக்கம், அழற்சி முழுமையாக குணமாகக்கூடியது. அதே நேரத்தில் VITT நிலை ஆபத்தானது. தடுப்பூசி போட்ட 2 வாரங்களில் இந்த பாதிப்பு ஏற்படும். பல ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாம் வராது. திடீர் மாரடைப்பு மரணங்கள் அனைத்து வயதினரிடமும் இதற்கு முன்னதாக இருந்துள்ளன. இருப்பினும் இப்போது ஸ்மார்ட் போன்கள், சமூக ஊடகங்களின் பயன்பாட்டினால் உடனடியாக பதிவாகி அது பகிரப்படுகின்றன. எனவே இது எப்போதும் இருக்கக்கூடியதுதான். மாரடைப்பு மரணங்கள் அதிகரிக்கவில்லை என்று பெரும்பாலான இதய நோய் நிபுணர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இருப்பினும் கரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் தடுப்பூசி போடுவதற்கு முன்பு இதய நோய் பாதிப்புகளின் அபாயம் இருந்துள்ளது. இதன் பாதிப்பு 3 ஆண்டுகளுக்கு இருக்கும் என்று கூறப்படுகிறது. தனிப்பட்ட அளவில் ஆபத்து மிகவும் குறைவானது. அதனால் யாரும் பீதியடைய தேவையில்லை. திடீர் மாரடைப்பு மரணங்களுக்கு கரோனா தடுப்பூசிகள் காரணமாக இல்லை என்றாலும் தீவிரமான கரோனா வைரஸ் பாதிப்புக்கும் இதய நோய்களுக்கும் இடையே தொடர்பு இருக்கிறது. தீவிரமாக கரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் அடுத்த சில மாதங்கள் அல்லது ஆண்டுகளில் இதய கோளாறுகளை எதிர்கொள்ளலாம். ஏனெனில் கரோனா வைரஸ் இரத்த நாளங்களில் உள்புறணியை சேதப்படுத்துகிறது. இதுவே பின்னர் மாரடைப்பு உள்ளிட்ட இதய கோளாறுகள், பக்கவாதம், மூளை நரம்புகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது.